Hi friends, இன்னைக்கு நம்ம Corel Draw ஃப்ரண்ட்ல பாத்துப்பீங்க book design அது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு இத கன்வர்ட் டு கர்வ்ஸ் னு கொடுத்துறோம். கொடுத்துட்டு இந்த ஷேப் டூல் வெச்சுக்கோங்க. ஷேப் டூல் வெச்சிட்டு இங்க இப்படி கிளிக் பண்ணிட்டு இங்க இருக்குல இந்த கர்வ் இத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இத லைட்டா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் இப்படி கிளிக் பண்ணிட்டு இந்த கர்வ் கொடுத்துட்டு அதே மாதிரி இதையும் லைட்டா இப்படி தூக்கிக்கோங்க. வந்துட்டு நம்ம இந்த கலர் கொடுப்போம். கொஞ்சம் கிரே கலர்ல கொடுப்போம். அவுட்லைன் பேஜ் வந்து இந்த கலர்ல கொடுத்துப்போம். இத அப்படியே காப்பி எடுத்துக்கிட்டு அப்படியே பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்படி ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதை இப்படி லைட்டா இப்படி ட்ராக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இப்படி மேலே இப்படி தூக்கிக்கோங்க. நமக்கு எந்த அளவுக்கு பெருசா வேணுமோ அந்த அளவுக்கு இப்படி தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு இதை இப்படி கிளிக் பண்ணிட்டு லைட்டா இதை இப்படி உள்ள விட்டுக்கோங்க. இந்த blend tool இருக்குல blend tool அதை எடுத்துட்டு வந்துட்டு இதையும் இப்படி கிளிக் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இப்போ எத்தனை பேஜ் வேணுமோ அத்தனை பேஜ் வெச்சுக்கோங்க. இப்போ கீழ வந்துட்டு நல்லா இந்த கலர் கொடுத்துப்போம். அப்ப நமக்கு பேஜ் வந்துட்டு மேலே வரது வந்து நல்லா தெரியும். எல்லாத்துக்குமே அவுட்லைன் வந்துட்டு இந்த 30% black ன்னு இருக்குல அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே இப்படி செலக்ஷன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு பிரேக் blend apart ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த கடைசி பேஜ் இருக்குல அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு நம்ம black கலர் கொடுத்துறோம். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு குரூப் னு கொடுத்துருங்க. இத அப்படியே காப்பி எடுத்துக்கோங்க. காப்பி எடுத்துக்கிட்டு அப்படியே கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இத அப்படியே மிரர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை இதோட வச்சு விட்டுருங்க. அவ்வளவுதான். நமக்கு உண்மையிலேயே புக் மாதிரி ஒன்று ரெடி ஆயிடுச்சா? இப்போ இதையும் வந்து ஸ்ட்ரெயிட் பேஜ் இருக்கிற மாதிரி ஒன்று பண்ணிப்போங்க. இதை அப்படியே கண்ட்ரோல் D எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் D எடுத்துக்கிட்டு இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதை வச்சுட்டு இதுக்கு மேலே இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து நம்ம delete பண்ணி விட்டுருவோம். இதுக்கு வந்துட்டு இதுக்கும் அதே மாதிரியே இந்த லைட் கிரே கலர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அவுட்லைன் வந்துட்டு இந்த கலர் கொடுத்துட்டு காப்பி எடுத்து அப்படியே கண்ட்ரோல் C காப்பி கொடுத்து அப்படியே கண்ட்ரோல் V பேஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை இப்படி கிளிக் பண்ணிட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு திருப்பி இதை கிளிக் பண்ணிட்டு இப்படி உள்ள விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம இந்த கிரே கலர் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இதுக்கும் blend tool வச்சுட்டு இப்படி கிளிக் பண்ணி விட்டுருங்க. கொடுத்தாச்சா? இதில் வந்து நமக்கு எத்தனை பேப்பர் வேணுமோ அத்தனை பேப்பர் வச்சுக்கோங்க. அவுட்லைன் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி லைட் கலர் கொடுத்துப்போம். இப்படி செலக்ஷன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு பிரேக் blend apart ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த கடைசி பேஜ் இருக்குல்ல அதை மட்டும் இப்படி கிளிக் பண்ணிட்டு black கலர் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் வைப்போம். நான் இங்கே ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கேனா இதை வந்துட்டு அப்படியே கண்ட்ரோல் D எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு இதை பிட்மேப்பில் போயிட்டு கன்வெர்ட் டு பிட்மேப்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ நமக்கு இது வந்துச்சா இதை ஒரு 4 காப்பி எடுத்துப்போம். ஏன்னா 4 பேஜ்லேயும் வைப்போம். நம்ம பிட்மேப்பாக ஆக்கிட்டு ஒரு 4 வச்சுக்காச்சு. இப்போ இதை வந்துட்டு இந்த எஃபெக்ட் இருக்குல்ல அதில் போயிட்டு இந்த என்வலப் டூலில் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோம் நம்மளுக்கு இப்படி வந்துச்சா? இப்போ இந்த இமேஜ் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் ஒன்று இருக்குல்ல கிரியேட் என்வலப் ஃபார்ம் கொடுத்துட்டு இந்த பேஜை இப்படி கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோம் நம்மளுக்கு இது அதுக்கேற்றது மாதிரி கன்வெர்ட் ஆகிடுச்சா? இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் அப்படியே ப்ளேஸ் பண்ணிடுங்க. லைட்டாக இப்படி சின்னது பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதையும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் ஒன்றை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு இதை கொடுத்துருங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் வச்சுருங்க. அதே மாதிரியே சின்னதாக்கிட்டு அந்த சைஸுக்கு ஏற்றது மாதிரி வச்சுருங்க. இப்போ நம்மளுக்கு புக் வந்து ரியலாக ஆக்க மாதிரி இருக்கா? நெக்ஸ்ட்டு இதையும் அதே மாதிரி இந்த செகண்ட் ஒன் கொடுத்துட்டு இதில் கொடுத்துருங்க. இது எல்லாத்தையுமே நம்ம குரூப் பண்ணிப்போம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப் கொடுத்துட்டு இதை சின்னதாக்கி இங்கே இப்படி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் குரூப் பண்ணிக்கிட்டு இதை சின்னதாக்கிட்டு இங்கே வச்சுப்போம். இப்போ இது ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம ஷேடு கொடுப்போம். ஒரு ரவுண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு இதுக்கு ஒரு கிரே கலர் மாதிரி கொடுத்துட்டு இந்த கிரே கலர் கொடுத்துட்டு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருங்க. பக்கில் போயிட்டு பிளரில் போயிட்டு காஷியன் பிளர்னு இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு 40 வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துருவோம். இதுக்கு வந்து லைட்டாக இந்த மாதிரி கொடுத்துருவோம். இந்த மாதிரி லைட் கலர் கொடுத்துப்போம். வச்சுட்டு இதை அப்படியே கண்ட்ரோல் D எடுத்துக்கோங்க. இதை இதுக்கு வச்சுருங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு 2 புக்கு வந்து Corel Drawல ரெடி ஆயிடுச்சு.